தோன்யா நைவோபபத்தியேத எதுத்தமஸ்ய அப்படிங்கிறார். அத்தனை ஐஸ்வர்யம் வந்ததே அவர் மாறினாரான்னா அவர் மாறல. அவர் வாழ்க்கையை மாற்றிக்கவே இல்லை. எப்போதும் நான் அதெல்லாம் அதை சிலதெல்லாம் மறக்கவே கூடாது. 2-3 பேர் அதை உதாரணம் சொல்லுவேன். நம்ம பெரியவாள்லாம் கவனிச்சேன்னா ஆச்சாரியாலாம் இப்போ வாழ பெரியவாளை கவனிக்கோல, எந்த ஊர் கேம்பாக இருந்தாலும் ருட்டீனான காரியம்தான். இங்கே எந்த ஒரு கொஞ்சம் வேணால் டைம் வித்தியாசம் இருக்குமே தவிர ருட்டீன் காரியம் மாறாது. அந்த டைம் கூட வித்தியாசம் இல்லாமல் நான் பார்த்தது அண்ணா கிருஷ்ணபிரேமன். ராத்திரி 1 மணி 2 மணிக்கு வந்து படுத்தாலும் கார்த்தால 4:45 5 மணிக்கு ஸ்நானம் பண்ணி பிரபோதனம் நித்தியப்படி. கார்த்தால பிரபோதனம், தீர்த்த பிரசாதம் 6 மணிக்கு, 6:45க்கு ஒரு சின்னதாக டிஃபன் சாப்பிடுவர், தியானத்துக்கு போவர், 8:30 மணிக்கு வெளியில் வருவர், சத் சங்கம் 11 மணி, திருப்பி 12:30 மணிக்கு உள்ளே போனார்னா 3:30 மணிக்கு வெளியில் வருவர், திருப்பி பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுவர், விஷ்ணு சஹஸ்ரநாமம், நித்தியப்படி பிரவச்சனம். உபன்யாசம் இல்லாத நாளே கிடையாது. ஆற்றுல இருந்தால் ஆற்றுல உபன்யாசம். நம்ம ஆற்றுல தானே இருக்கார் அவர். இப்போ நம்மெல்லாம் எப்படின்னா, நாங்கள்லாம் எப்படின்னா உபன்யாசம் வெளியில் இருந்தால் உபன்யாசம் பண்ணுவோம், உபன்யாசம் இல்லாத இடத்துல ஆற்றுல நாளில் பேசாமல் இருக்கும். அப்படி கிடையாது. ஆற்றுல 10 பேரை வச்சுன்னு உபன்யாசம். இதெல்லாம் ராத்திரி கரெக்டாக அது மாதிரி 9:30 9:30, டோலோத்சவம்னா டோலோத்சவம், தூக்கம்னா தூக்கம் 10 மணி. இது மாதிரி ஒரு சிஸ்டம். இவன் இப்படி இருக்கிற காலத்தில் ஏகாதசி இத்தியாதி புண்ணிய தினங்கள் அனுஷ்டானத்துக்கு உரியவைகள். பொதுவாக இப்போ நாம் விரதங்கள்லாம் இருக்கோம், நிறையா பேர் நிறையா பூஜைகள்லாம் பண்ணுறா, எல்லாமே பாராட்டத்தக்கவைகள். சாஸ்திரங்களில் விதிச்சதை விட்டுட்டு காமியத்தை எடுத்துக்கிறார். நித்தியம், நைமித்திகம், காமியம்னு 3 வகையாக உண்டு. நித்தியம்னா நீங்கள் செஞ்சே ஆகணும், கம்பல்சரி. அது அதில் ஏகாதசி உண்டு. ஏகாதசி கம்பல்சரி. நைமித்திகம் அப்படிங்கிறது ஷஷ்டி, சுக்ல ஷஷ்டி, வைகுண்ட ஏகாதசி, மகா சிவராத்திரி. காமியம்ங்கிறது நீங்கள் கிருத்திகை விரதம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருக்கிறது, திருவோண விரதம் இருக்குன்னு சொல்கிறது. இதெல்லாம் உங்கள் சௌரியம். நீங்கள் இருந்தால் புண்ணியம், இல்லைன்னா பாவம் கிடையாது. ஏகாதசி இல்லைன்னா பாவம். அதில் ஒரு நியமத்தோட ஒரு விசேஷ விஷயத்தை ஆடு பண்ணிட்டு இருக்கானவன். உபாயனம்னு சொல்லுவான், உபாயன தானம்னு சொல்லுவான். சதுர்த்தியோ பஞ்சமி, ரிஷி பஞ்சமியோ, சுக்ல சதுர்த்தியோ ஷஷ்டியோ, நீ என்னென்ன விரதங்கள் இருந்தாலும் அந்த விரதங்கள்லாம் முடிச்சுட்டு நாம் சுவாமிக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறோமோ அதை தானம் பண்ணுறது, அதுக்கு உபாயன தானம்னு பேர். சதுர்த்தி விரதம் உத்தியாபனம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரிஷி பஞ்சமி உத்தியாபனம் அப்படின்னா அந்த விரதத்துக்கு உத்தியாபனம்னா முடிக்கிறது. முடிக்கிறதுங்கிறது விரதத்தை இல்லை, இந்த தானத்தை தான். விரதம் எடுத்துனுட்டா ஆயுசு விரதம் இருக்கணும். விரதத்தை எடுத்துனுட்டா அதை நிறுத்தக்கூடாது. இந்த தானம் பண்ணுறத ஆரம்பித்து முடிச்சுக்கலாம், ஒரு கட்டத்தோடு நிறுத்திக்கலாம். அது மாதிரி இவன் தானம் பண்ணணும். பாயச தானம், துவாதசி அன்னைக்கு பாயச தானம் பண்ணுறான். ஏன் அப்படின்னா பொதுவாக பாயச தானத்துக்கு அத்தனை மகிமை. பொதுவாக துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போடுறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இன்றைக்கும் தர்ம ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க. அதெல்லாம் சிலதெல்லாம் நோண்டினோம்னா நம்ம ஸ்ரீரங்கத்திலேயே நான் வாக்கிங் வரதே ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல பார்க்குறேன், துவாதசி கட்டளை ட்ரஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. திருவானைக்காவலில் உண்டு. அந்த காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா துவாதசி கட்டளைன்னு வச்சுருப்பாங்க. சாதாரணமாக அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணினா பெரிய புண்ணியம். அமாவாசை அன்னைக்கு அன்னதானம் பண்ணினா நம்ம யாருக்கு அன்னதானம் பண்ணுறோமோ அவனோட 1 மாத புண்ணியம் நமக்கு வந்துடும். துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போட்டால் அமாலட்சத்து துவாதசியான்னு இருக்கு. லட்ச அமாவாசை சாப்பாடு போட்ட புண்ணியம்.
ஒரு துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போட்டான். அதுவும் பிரத்யேகமாக ஜாதகத்தில் பிராமண சாபம்னு சில ஜாதகம் இருக்கும். கேதுவை வச்சுன்னு அதை கனெக்ட் பண்ணுறது. அதை நான் இப்போ சொன்னேன்னா சில பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அது சில பேருக்கு தெரிஞ்ச அறகுறையாக தெரிஞ்சுவா சில பேர் உண்டு. அவளே ஜாதகத்தெல்லாம் வச்சு 4 நட்சத்திரம்லாம் பார்ப்பா. அவளுக்கு புடி படலேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நம்மக்கிட்ட சொல்லுவா, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், நல்லா பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்பா. ஏற்கனவே அவள் பார்த்து முடிச்சிருப்பாள், அதில் ஒன்றும் சரியாக வரலை அப்படின்னு சொன்னால், மாமா நீங்கள் ஒரு நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் நான் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயந்தான். 1, 5, 9 லக்னம் திரிகோணம் அப்படிங்கிற 5ஆம் இடம் 9ஆம் இடம், இதுக்கு திரிகோணம்னு பேர். கேந்திரம்னு ஒன்று, திரிகோணம்னு ஒன்று ஜாதகத்தில். 1, 4, 7, 10க்கு கேந்திரம்னு பேர். 1, 5, 9க்கு திரிகோணம்னு பேர். இந்த திரிகோணத்தில் கேத்து தான் ராஜயோகம் ஜாதக ரீதியாக. அதே திரிகோணத்தில் கேத்து தான் பிராமண சாபம். அந்த குடும்பத்துக்கு பிராமண சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால் துவாதசி போஜனம் தான் பரிகாரம். இன்னைக்கு உள்ள பரிஸ்திதிக்கு நாங்களே சாப்பாட்டுக்கு சமைச்சிக்க முடியல அப்படின்னு சில பேர். வாஸ்தவம் தான். நான் என்ன இப்போ இந்த தர்மங்கள் முழுக்க எது பரியந்தம் செல்றதுன்னா 50 வயசுக்கு மேலே உள்ள வாழ்க்கை தான் நான் சொல்கிறதெல்லாம் போகிறது. 50 வயசுக்கு கீழே உள்ள வாழ்க்கை இதை பெருசாக இதுலெல்லாம் இன்வால்மெண்ட்டே கிடையாது. அப்படியே வளர்த்துட்டா அடுத்த தலைமுறையில் வேணால் இன்வால்மெண்ட் வரலாம். இந்த 50 வயசுக்கு உள்ளவாள் எடுத்து 50 வயசுக்கு மேலே உள்ளவாள் எடுத்து பார்த்தோம்னா அவளுக்கு இதெல்லாம் பிராமணாளுக்கு சொல்கிறாங்க. பிராமணா எல்லாரும் இன்னைக்கு ஸ்ரத்தையாக இருக்கும். 50 வயசுக்கு மேலே உள்ளவாள் எடுத்துட்டோம்னா அவளுக்கு அசக்தர்களாக இருக்கா. நம்மளே அன்னைக்கு சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்கே மாமான்னு. அப்போ என்ன பண்ணுவா, அந்த காலத்தில் வாத்தியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுவா. இன்றைக்கி சாப்பாடு கூப்பிட்டு போடுற அளவுக்கு சமைச்சு போடுற அளவுக்கு உடம்புல தெம்பு இருந்தால் பிரச்சனை இல்லை. அதையும் தாண்டி வாத்தியார் சாப்பிட மாட்டேங்கிறார். அதுவும் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு நம்ம சாப்பாடு போட்டால் என்ன கொடுக்க போகிறோம், ஒரு 101 ரூபா கொடுப்போம், ஒரு 501 ரூபா கொடுப்போம். சாப்பாடு வெறும் சாப்பாடு போட்டு அதுக்கு மேலே எப்படி தட்சிணை கொடுப்பா? அப்படி தானே கொடுக்க முடியும். 4 காரியம் இருக்குங்கிறார். 4 காரியம் இருக்கு. அவர் சொல்கிறது நியாயம்தான். காற்றுள்ள போதை தூத்தி கொள்ளுன்னு அவருக்கு எப்போ வருமானம் வருதோ அப்போ தானே சாப்பிட முடியும். அப்போ நமக்கு தெரிஞ்ச வாளுக்கு ஒரு 250 ரூபாயோ 500 ரூபாயோ ஒரு சாப்பாட்டுக்கு என்ன செலவாகுமோ அதை கொடுத்து தட்சிணையாக கொடுத்து துவாதசி போஜனம்னு கொடுக்கணும். இது அந்த தோஷத்தை போக்கும். அது அந்த துவாதசி அன்னைக்கு இவன் பாயசதானம் பண்ணி ஏகாதசி விரதத்தம் இருக்கான். 25 ஏகாதசி வரும் வருஷத்தில் கனெக்ட் பண்ணலாம். இது பொதுவாக எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும், இது என்ன கார்த்திகை மாதம்தான். கார்த்திகை மாதம் வர ஏகாதசிக்கு சுக்லபக்ஷ ஏகாதசிக்கு உத்தான ஏகாதசின்னு பேர். மறுநாளைக்கு வர துவாதசிக்கு பிருந்தாவன துவாதசின்னு பேர். இந்த கார்த்திகை மாதம் வர ஏகாதசியை குருவாயூரப்பன் ஏகாதசின்னு போடுவான். இப்போ ஏகாதசிக்கெல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சுட்டா. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பேர் வச்சுக்கிறாவா. ஏதோ நல்ல, நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஏன பிரகாரம் என்ன ஞாபகம் வச்சுட்டா சரி. அதுக்கு உத்தான ஏகாதசின்னு பேர். பொதுவாக ஆஷாட மாதம் பகவான் சயனிச்சுப்பான், கார்த்திகை மாதம் பகவான் எழுந்திருப்பான். இது பொது விஷயம். இந்த சயனிச்சுக்கிறதுலேருந்து எழுந்துக்கிற பரியந்தம் 4 மாதம் சாதுர்மாசியம்னு பேர். இந்த 4 மாதம் நியமங்களோடு இருக்கணும் எல்லாருமே. பெரியவாளுக்கு மட்டும் இல்லை, கிரகஸ்தனுக்கு அந்த நியமம் உண்டு. கிரகஸ்தனாக இருக்கிறவனே பால் சேர்த்துக்கக்கூடாது, உப்புரப்பு சேர்த்துக்கக்கூடாது, பருப்பு வகைகள் சேர்த்துக்கக்கூடாது, கரிகாய் வகைகள் சேர்த்துக்கக்கூடாது, அரிசி சேர்த்துக்கக்கூடாது. இப்படி மாறி மாறி வரும், ஒரே மாதிரியாக இருக்காது. ஒரு மாதம் பால் சேர்த்துக்கக்கூடாதுன்னு இருக்கும், ஒரு மாதம் பருப்பு வகைகள் சேர்த்துக்கூடாதுன்னு இருக்கும். அந்த நியமங்கள்லாம் உண்டு. சன்னியாசிகளுக்கு அந்த நியமம் முழுஷாக உண்டு. அந்த சாதுர்மாசியத்தில் முடியறது கார்த்திகை மாதம் முடியும். 4 மாதம் முழுஷாக இருக்க முடியாதுங்கிறதுனால 4 பட்சமாக எடுத்துக்கிறாவா, 2 மாதமாக எடுத்துக்கிறாரு. அந்த கார்த்திகை மாதம் ஏகாதசி முடிஞ்சு வர துவாதசி பிருந்தாவன துவாதசி. அதை பிருந்தாவனத்தில் கொண்டாடுறான். அயோத்தியை விட்டுட்டு, இவனோட ஹெட் குவார்ட்டர் அயோத்தி. அந்த அயோத்தியிலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்தில் கொண்டாடும் போது ஏகாதசி விரதத்தை இருந்துட்டு ராத்திரி முழுக்க பஜனம் இருந்து ஜாகிரத் விரதம்னு பேர். நிறையா
நாம கீர்த்தனங்கள், நாம ஜெபங்கள் இதெல்லாம் சகஜமாக நடக்கும் அந்த காலத்தில். வேற பொழுது போக்க முடியாது. நீங்கள் இந்த பாபிகள் அப்படி மாற்றி விட்டானே தவிர, நீங்கள் நினைச்சாலும் இந்த கோவிலில் திருவிழாவில் தான் காட்சியை பார்க்கலாம், நாட்டியம், கீர்த்தனங்கள், பாட்டை கேட்கலாம். நல்லது சாப்பிடணும்னாலும் ஹோட்டலில் கிடையாது, கோவில் பிரசாதம் தான். கோவில் பிரசாதத்தில் தான் சாப்பிடலாம். இப்படி தான் இருந்தது இந்த தேசம். இதை காட்சியை மாற்றி விட்டு, சினிமாவை மாற்றி விட்டு, அதுதான் ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, இந்த சினிமா ஃபீல்டில் உள்ளவர். ஒரு 1960 பர்யந்தம் சினிமா ஃபீல்டில் வந்த படங்களை கவனிச்சேன்னா குவாலிட்டியாக இருக்கும். ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லும், நமக்கு தர்மத்தை சொல்லும், உருக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் அது மாறி போயிடுது. ஏன்னு கேட்டேன், அது பிறந்தான் பிராமணா கண்ட்ரோலில் இருந்ததுன்னு. மியூசிக் மகாதேவன்லேருந்து ஆரம்பித்து, டைரக்டர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் கவனிச்சேன்னா எல்லாரும் தயாரிப்பாளர்லேருந்து எல்லாரும் பிராமணா. அதில் ஒருத்தர் 2 பேர் தான் மாறி இருப்பாள். ஓரளவு சம்ஸ்காரம் உள்ளவாளாக இருப்பாள். இன்னைக்கு பாருங்க, குப்பை மாதிரி இருக்கு, குப்பை மாதிரி இருக்கு. அதை பார்த்தா தான் தேவையில்லாத குப்பைகள் நம்ம மனசில் ஏறு. ஒன்று காது கொடுத்து கேட்க முடியாது, கண்ணு கொடுத்து பார்க்க முடியாது. ஒரு நல்ல விஷயம்னு ஒன்று கிடையாது. அப்படியே நல்ல விஷயமா இருந்தாலும் நல்ல விஷயமா அதை சொல்ல மாட்டான் நம்மக்கிட்ட. எத்தனையோ விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொழுதுபோக்கு நமக்கு பகவத் சம்பந்தமாக தான் இருக்கும். அதுக்காக இந்த விஷயத்தை சொல்ல வரேன். பகவானை தவிர்த்துட்டு நமக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படிங்கிறது இருக்காது. ராத்திரி முழுக்க பகவானோட பஜனைகள், பொழுது விடிஞ்ச உடனே ஸ்நானம் பண்ணிட்டு பூஜைகளை பண்ணி, நிறைய தானங்களை பண்ணி, பிராமணாளுக்கெல்லாம் போஜனம் பண்ணி வச்சு பாயச தானம் பண்ணிட்டு அவள் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இவனும் சாப்பிட போகிறான். அப்போ ஒரு நியமம் என்னன்னா, துவாதசி அன்னைக்கு துவாதசி எவ்வளோ நாள் இருக்கோ அதுக்குள்ளே சாப்பிடணும். இது ஒரு நியமம். இன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்தால் சில பேருக்கே ஒரு கன்ஃபியூஷன் வரும். மாமா ஏகாதசி விரதம்னு நாளும் போட்டிருக்கு, மறுநாளும் போட்டிருக்கு, எது ஏகாதசின்னு கேட்பான். ஸ்மார்த்த ஏகாதசி, வைஷ்ணவ ஏகாதசி, இதில் கூட சண்டையான். அப்படி இல்லை, அது சண்டை இல்லை. அது பொழுது விடியும் போது உதயமாரத்தை ஏகாதசி திதியோட உதயமானது தான் ஏகாதசி விரதத்துக்கு உள்ளது. இது ஒரு பட்சம். இது வைஷ்ணவா கடைபிடிக்கிறது. திதி நிர்ணய காண்டத்தில் போய் பார்க்கும்போது திதியை வச்சு தானே இந்த காரியத்தை நாம் சொல்கிறோம். நட்சத்திரமாக இருந்தால் விஷயமே. அன்னைக்கு மேக்சிமம் அந்த திதி எவ்வளோ என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு தான் விரதம்ங்கிறது. மேக்சிமம் அந்த திதி இருக்கணும் அன்னைக்கு. ஸ்ராத்த இதே விரதத்துக்கு வேணால் அந்த ஏகாதசி எடுத்துப்பாளே தவிர ஸ்ராத்தத்துக்கு அந்த ஏகாதசி அக்செப்ட் கிடையாது. கார்த்தால 7 மணி பிறந்தான் ஏகாதசி இருக்குன்னா வைஷ்ணவ ஏகாதசின்னு போடுவா. அவள் அப்பாவுக்கு ஏகாதசி சிரார்த்தம்னா அன்னைக்கு பண்ண முடியாது. அது சிரார்த்தம் முதல் நாளைக்கு தான் பண்ணியாகணும். ஏன்னா அந்த பராண்ட வியாப்தியில் இருக்கணும். அது அந்த மத்தியானம் 2 மணிக்கு மேலே இருக்கணும் திதி. அப்படி இருந்தால் தான் சிரார்த்தத்துக்கு எடுத்துக்கலாம். அந்த இப்போ கார்த்தால 8 மணி பிறந்த ஏகாதசி இருக்குன்னா மறுநாளைக்கு துவாதசி அப்படி தான் இருக்கும். அந்த துவாதசிக்குள்ளே தான் சாப்பிடணும். இவன் எல்லாம் முடிச்சாச்சு, இவன் சாப்பிட போகலாங்கிற சமயத்தில் துர்வாசர் வந்துட்டார். வந்தா பொதுவாக மகான்களை பார்த்தா மகான்களை சாப்பிடும்போன்னு சொல்லணும். மகான்களை சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும். அந்த நியமங்கள்லாம் இன்னைக்கு சொன்னால் புரியாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறதில்லை. இப்போ இதே நாளைக்கு இப்போ அந்த நியமம் உண்டு. சப்தாக பூர்த்தி இன்னைக்கு பொதுவாக இதில் ரித்விக்கா இருக்கா பற்றியில இவ சாப்பிட்ட அப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும். அதுதான் நியமம். நான் அப்படி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தப்பாக எடுத்துக்கிறா சில பேர். அவளுக்கு அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே அது ஒரு பாகவதம் சொல்ல வேண்டியிருக்கு எனக்கு. சரி, அது வெளியூர் வரும். இதே நம்ம ஒரு இடத்துல பண்ணினோம்னா அந்த எக்ஸப்ஷன்லாம் நான் கொடுக்கவே மாட்டேன்.
இந்த ஆச்சார விஷயங்களில் அந்த எக்ஸப்ஷன்லாம் கொடுக்கவே மாட்டேன். வெளியில் வர சமயத்தில் அதெல்லாம் நம்ம பெருசாக, ஏன்னா சொக்ராமே பூர்ணமாச்சாரம் பரகிராமே ததர்த்தகம் பட்டனே பாதமாச்சாரம் பதிசூத்திரவதாச்சரியத்துன்னு ஸ்மிருதி. அது இந்த இடத்துல பர்சன்டேஜ் மாற்றிக்கலாம்னு இருக்கு. நம்ம மாத்திர பூர்ணமாச்சாரம், சொக்ராமே பூர்ணமாச்சாரம், 1% கூட ஆச்சாரத்தை குறைச்சிக்க கூடாது. பரகிராமே ததர்த்தகம். பொறுத்தியாரத்தில் போனோம்னா அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன சாப்பிடுவேல் அப்படின்னா கொத்தமல்லியை வறுத்து அதில் அரைச்சி அதில் காப்பி போட்டு நான் சாப்பிடுவேன்னா அப்புறம் ஆற்றுக்கே கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட்றேன். அதுதான் அவளை ஒரு வேளை போனோம் உத்தராதுக்கு அவளை ஹிம்சை பண்ணாததுங்கிறது அதுதானே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சில பேர் அதை மாற்றிக்கவே மாட்டான். இவனுக்கு என்னவோ அந்த சௌக்கியத்தை மாற்றிக்கவே 1% கூட மாற்றிக்க மாட்டான். ஆச்சாரங்கிற பேரில் பொறுத்து அதை பிராணனை ஒட்ட வாங்கிடுவான். அந்த வகையை சேர்ந்தவர் இந்த துர்வாசர். அதனால தான் நான் சொல்லலை, வட்டத்திரி சொல்றார், பரார்த்தி சீலகாங்கிறார். பொறுத்தியார் பிராணனை ஒட்ட வாங்குறவர் இவருங்கிறார். இதே பாகவதம் அவரை பகவான்னு தான் சொல்றது. துர்வாசா பகவான பூத்துன்னு தான் சொல்றது, பகவான் சாட்சாத்துன்னு தான் சொல்றது. வந்தார், அவரை நமஸ்காரம் பண்ணினான். அம்பரீஷன் போஜனம் பண்ணணும்னா ரொம்ப சந்தோஷம். இந்த யமுனக்கரையில் இப்படி டெண்டு போட்டு ஒன்றை தவிர யார் அன்னதானம் பண்ண முடியும்? இங்கே விட்டால் வேற சாப்பாடும் கிடைக்காது வெளியில். அப்படிலாம் இருந்திருக்கு. இன்னைக்கு மத்தியானம் நாகேஸ்வர் போயிட்டு வந்தேன். கண்ணுக்கு எட்டின தூரம் பொட்ட திடல் தான். இந்த துவாரகையை தாண்டிட்டா நாளைக்கு போய் நம்ம புதன்கிழமை அன்னைக்கு ருத்ராபிஷேகம் பண்ணணும். அதுக்காக இடம் அங்கே அது பிரைவேட் கோவிலாக இருக்குது. இன்றைக்கி அவரை பார்த்து பேசி, அங்கே உள்ள குருஜியை பார்த்து பேசி எந்த இடத்துல பண்ணலாம், நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு பேசுகிறதுக்காக போனேன். போகிற வழி ஏற்கனவே நிறையா தடவை போயிருக்கேன் நான். இதெல்லாம் யார் ஞாபகம் வச்சுக்க போகிறேன்? போதா ஒரே பொட்ட வெறும் வெட்ட வெளி தான். ஒரு செடி கொடி மரங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு காலத்தில் இதுக்கு தாருகாவனம்னு பேர். இந்த இடத்துக்கு தான் தாருகாவனம்னு பேர். ரிஷிகள்லாம் யாகம் பண்ணினதெல்லாம் இந்த இடத்துல தான். புண்ணிய க்ஷேத்திரங்கள். நீங்கள் அங்கே போனேன்னா சாப்பாட்டுக்கு வழியே கிடையாது. இது மாதிரி இடங்கள்ல எல்லாம் மகான்கள் சத்திரம் வச்சிருப்பாங்க. எங்கிட்ட கூட ஒருத்தர் அமெரிக்காலேருந்து ஒருத்தர் பேசினார். இந்த மாகாணத்துலேருந்து இந்த மாகாணம் ஷிஃப்ட் பண்ணுறேன் அண்ணா, 3-4 நாள் ஆகும், 1000 சொச்சம் கிலோமீட்டரு முழுக்க பாலைவனம்னாரு. போகிற பாதை முழுக்க பாலைவனம் தான். நான் கேட்டேன், எங்கே தங்குவேல், எங்கே சாப்பிடுவேன், என்ன பண்ணுவேன்னு. பெட்ரோல் பங்க் இருக்கும், அதுலேயே டென்டெல்லாம் வச்சிருப்பா, அங்கேயே ஹோட்டல்கள்லாம் இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே இருக்காது அந்த வழியில் அப்படிங்கிறார். சேஃப்டியான அங்கங்கே சாயங்காலமான அந்த பெட்ரோல் பங்கில் தங்கிடுவோம் நாங்கள் அப்படின்னாரு. இது மாதிரிலாம் ஒரு காலத்தில் யாத்திரை பண்ணும்போது சொல்கிறேன். பிருந்தாவனங்கள்லாம் வந்தால் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும்? அதனால தான் இந்த தெருவில் பார்த்தேன்னா இந்த திருவையாறுலேருந்து திருக்காட்டுப்பள்ளி போகிற பாதை இருக்கு பாருங்க. அதில் தான் என்னோட அம்மாவோட அப்பா ஊர் மகாராஜபுரம்னு சொல்லி. அந்த பஸ்ஸு போகிற ரோட்டில் எந்த இடத்த பார்த்தாலும் சத்திரம் ஸ்டாப்புன்னு இருக்கும். பெரும்பாலும் இந்த இடம்னு இல்லை, நீங்கள் கவனிச்செல்லாம் எல்லா இடத்துலையும் சத்திரம் ஸ்டாப்புன்னு இருக்கும். அப்படின்னா என்னன்னா ஒரு காலத்தில் வரவாளுக்கு சாப்பாடு போட்ட இடம்னு அர்த்தம். சத்திரம்னா இந்த ரோட்டில் போகிறவா உட்காந்து சாப்பிட்டுட்டு போகலாம். ஹோட்டலுங்கிறது இப்போ வந்தது தானே, ஒரு 70-80 வருஷத்துக்குள்ளே வந்தது தானே ஹோட்டல் கான்செப்ட். இவர் போய் யமுனையில் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு வந்தம் ஜகாம யமுனாம் மெதுவாக போகிறார். இவர் வரவே இல்லை. துவாதசி இன்னும் 5 நிமிஷம் கூட இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுறது. ஒரு தர்மம் நமக்கு தெரிஞ்சாலும் மகான்கள்கிட்ட அனுமதி பெற்று தான் அதை செய்யணும். சாஸ்திரங்களில் தன்னே வாசித்தம் தன்னே வானசித்தம் அப்படின்னு வேதம் விரத காலங்களில்
ஜலம் சாப்பிட்ற விஷயத்தை சொல்றது. ஜலத்தை நாம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட கணக்கில் சேருமா சாப்பிடாத கணக்கில் சேருமா அப்படிங்கிறது வேதம் சொல்றது. சாப்பிட்ட கணக்குலையும் சேரும் சாப்பிடாத கணக்குலையும் சேரும். ஜலத்துக்கு அந்த தோஷம் கிடையாது அப்படிங்கிறது.